கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும். ஆப் ஆயில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சல் என்பது இப்போ ஒன்றிய அரசு கூட எல்லா மாநில அரசுகளுக்கும் WHO அந்த அவங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இது எல்லா மாநிலத்திலையும் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த தகவல் வந்த உடனே நம்முடைய பொது சுகாதாரத்துறை இன்னைக்கு அந்த காகங்களோ அல்லது கோழி போன்ற பறவை இனங்களோ திடீரென்று அதாவது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனால் அவைகளை கண்டவர்கள் உடனடியாக அதை ஆழ தோண்டி புதைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த கோழி ஏதாவது இறந்துருச்சுன்னா இறந்த கோழியை யாரும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கடந்து கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும். ஆப் ஆயில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அது இந்த அறிவுறுத்தல் என்பது, இந்த விழிப்புணர்வு என்பது மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைக்கு தலைமைச் செயலாளர்கள் கூட அனைத்து அலுவலர்களுடனான ஒரு கூட்டத்தை நடத்தி இதில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார். இந்த வகையில் தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த பறவை காய்ச்சலினால் ஏற்படுகிற பாதிப்புகள் மனிதர்களுக்கு தொற்றாது, அது தொற்று நோய் அல்ல என்பது போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது.